பொதுவாக எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் 1:10 ரிஸ்க் ரிவார்டுங்கிறது ஒரு தியரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை நேற்று எக்ஸிக்யூட்டே பண்ணி பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. 1:10 ரிஸ்க் ரிவார்டுக்கு நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண ஒரு செட்டப், அதுக்கான ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸில் ஏபிசிடி பேட்டர்ன்ஸ் இது ஆல்ரெடி நம்மளோட ஃப்ரீ பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. பெய்டு கோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 வீடியோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்லி ஏபிசிடி பேட்டர்னை மட்டும் யூஸ் பண்ணி கூட எஸ்எம்சி கான்செப்ட்ஸை ஒரு சிலதை யூஸ் பண்ணி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நான் பண்ண இந்த ஒரு ட்ரேட் செட்டப் எனக்கு 1:10 அக்யூரசி கொடுத்தது. ஆக்சுவலாக அதை ஹோல்டு பண்ணியிருந்தால் ஆல்மோஸ்ட் 1:30. ஏன்னா இன்றைக்கும் அந்த ஃபால் தொடர்ந்துச்சு. ஓகேங்களா? அதாவது 24,320 to 330 ஜோனுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரிவர்சல் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நேற்று ஒரு வீடியோ ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேடுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இதை ப்ராப்பராக எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஏபிசிடி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஏசி வேல்யூ, பிடி வேல்யூ. ஓகேங்களா? ஸோ ஏசி வேல்யூக்கு ஏற்ற பிடி வேல்யூவை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷனும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் 1. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் மார்க் பண்ணிக்கும். ஸோ இதை மார்க் பண்ணோடனே நமக்கான கிளியரான செட்டப் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஜோனில் பார்த்திங்கன்னா நான் ஒரு லிக்விட் ஸ்வீப் அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஒரு சிஏஎஸ்டி ஆர் எம்எஸ்எஸ் பார்த்துட்டு எஃப்இஜியில் என்ட்ரி போகலான்னு ட்ரை பண்ணேன். ஸோ இது நான் சூஸ் பண்ண டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 15 மினிட்ல இந்த ஏபிசிடி பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இதை நீங்கள் 1 ஹவருக்கு மேட்ச் பண்ணாலும் மேட்ச் ஆகும், 30 மினிட்டுக்கு மேட்ச் பண்ணாலும் மேட்ச் ஆகும். ஸோ நான் 15 மினிட்ல நான் பேஸாக எடுத்துக்கிட்டு என்னோட ஹையர் டைம் ஃப்ரேமாக அதை வச்சுக்கிட்டு நான் 1 மினிட்ல பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அதோட ரிவர்சல் கன்ஃபர்மேஷனை பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ இதோட அப்டேட்ஸ் நான் டெலிகிராமில் கொடுக்கல. ஏன்னா நேற்று ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் லாங் டைம் பார்த்திங்கன்னா நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணனால ஸோ என்னால் யாரும் என்ன லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதை என்ட்ரி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ நான் ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லிக்விடிட்டி ஸ்வீப்பும் ஆச்சு. ஓகேங்களா? லிக்விடிட்டி பில்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அதை ஸ்வீப் பண்ணிட்டாங்க. ஸோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷனும் பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்வீப் பண்ண கேண்டலுக்கு மேலேயே டபுள் க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஆஃப்டர் தட் இன்னொரு அந்த இதுக்கு மேலே இன்னொரு க்ளோஸ் வைக்கதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வச்சு அந்த கேண்டில் ஒரு எஃப்இஜியும் கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த எஃப்இஜியோட மிட் பாயிண்டில் நம்மளோட என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அந்த எஃப்இஜியோட மிட்டில் நம்மளோட என்ட்ரி, அந்த மிட்டிலிருந்து என்ட்ரி போட்டு எஸ்எல் பார்த்திங்கன்னா அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண ஹைக்கு மேலே நம்ம வச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓகேங்களா எங்கன்னா 15 மினிட்ல நமக்கு பி பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏபி அந்த பி பாயிண்டோட இருக்கக்கூடிய மெர்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஓபி. ஓகேங்களா? அங்கே ஒரு ஓபி இருக்குது. அது பிரேக்கர் பிளாக்காக ஆக்ட் ஆகிருந்தது. 15 மினிட்ல அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ ஒன்றும் நடக்கலை. ஸோ அதனால் அதை நான் பிரேக்கர் பிளாக்காக எடுத்துக்கிறேன் அந்த ஓபியை. ஓகேங்களா? ஸோ அந்த பிரேக்கர் பிளாக்கிலிருந்து மிட் வரைக்கும் நமக்கு டார்கெட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிபி அதான் ஆக்சுவலாக நேற்று 1 டேயில் முடிகிறனால நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ஓபி இருந்தது. இந்த ஓபியில் ரியாக்ட் பண்ணுமோனா ரியாக்ட் பண்ணிச்சு. பட் ஆனால் அது ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா ஹாஃப் பேட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஹாஃப் பேட்டுக்கு முன்னாடி 0.5ல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதுக்கான ஓபி பார்த்திங்கன்னா இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த ஓபியில் நான் என்ட்ரி போட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கான ஒரு ட்ரேட் லைவ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது இப்போது கிட்டத்தட்ட எஸ்எல் அடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நேற்று போட்டிருந்தது பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட் அது ஓகே தான் இதுதான் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஒரு ஓபி தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓபி தான் பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்கேன். ஸோ 15 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஓபி. ஓகேங்களா? இந்த க்ரீன் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா? ஃபாலுக்கு முன்னாடி க்ரீன் கேண்டல். ஸோ இதோட மிட்லைனில் நான் பார்த்திங்கன்னா என்னோட என்ட்ரியை போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மிட்லைனில் என்னோட க்ளோஸ் நடக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1:10 ரிஸ்க் ரிவார்டு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டில் நமக்கு பெட்டரான ரிசல்ட் தான் சொல்லணும். ஓகேங்களா? நான் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்எல் வச்சது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் பக்கமாக பிடிச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு தான் அவுட் ஆஃப் த மணிலேருந்து என்ட்ரி ஆயிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த மணிக்கு முன்னாடி ஸ்ட்ரைக், அதாவது அடுத்த மணிக்கு கீழே இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த மணி ஸ்ட்ரைக் நியரஸ்ட்டு ஏடிஎம் நியரஸ்ட்டு ஓடிஎம் எடுத்திருந்தேன். ஓகேங்களா? ஸோ அது எனக்கு பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இதை நான் எப்படி லைவ் மார்க்கெட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு ரீப்ளே மாதிரி காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிக்விடிட்டி பில்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு ஒரு ஸ்வீப் பண்ணாமல் ஒரு இது இருந்தது. ஸோ அந்த ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் ஒரு ரெட் கேண்டில் நல்லா ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? வெயிட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா
கீழே இருக்க ப்ரீவியஸ் லிக்விடிட்டி தான் ஓகேங்களா. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1:4 வரும் ஓகேங்களா. பட் நான் வந்து ட்ரை பண்ணது வந்து ஸோ எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் வந்து மார்க்கெட் ஃபால் தான் ஆக போகுது, ஏன்னா நியூஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வெயிட் பண்ண மாதிரியே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரிசல்ட் கிடச்சிது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1:10 வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு ஃபால் கிடச்சிது. ஸோ அதை வந்து கேப்சரும் பண்ணியாச்சு. அது முடிஞ்சோடனே கிட்டத்தட்ட மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு மணிக்கு எடுத்த ட்ரேடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடியறதுக்கே 3 மணி ஆயிடுச்சு ஓகேங்களா. அவ்வளோ டியூரேஷன் ஆச்சு ஓகேங்களா. அந்தளவுக்கு எடுத்துகிட்டு போச்சு. பட் ஆனால் நல்ல ட்ரேடு தான், டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான், ஒரு பர்ஃபெக்டான ட்ரேடுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நம்ம 1:2 ரிஸ்க் போட்டிருந்தோம்னா நமக்கு அப்போவே டார்கெட் வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பெட்டராகவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ இதுதான் சொல்கிறது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது படித்தாலும் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மார்க்கெட், அதாவது வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் ப்ளஸ் சிஎஸ்டியில் என்ட்ரி போட்டிருந்தேன். அது வந்து எனக்கு எஸ்எல் ஹிட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எம்எஸ்எஸ் ஓகேங்களா. எந்த எம்எஸ்எஸ்னால் இங்கே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு ஓகேங்களா. இந்த லோவையும் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து நான் இதையும் வந்து ஒரு ரிவர்சல் ஆற்ற எடுக்கிறேன். ஸோ நான் அகைன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஒரு செட்டப் கிடச்சதுன்னா நான் வந்து என்ட்ரி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நாளைக்கான வீடியோவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த இதில் என்ன பண்ணேன், எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்களே இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஓகேங்களா நல்லாவே ஒரு இது கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு எம்எஸ்எஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த எம்எஸ்எஸ் நடக்கும்போது நமக்கான ப்ராப்பரான ட்ரேட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் இந்த செட்டப்க்கு இப்போ என்ட்ரி போடக்கூடிய செட்டப்புக்கான வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பண்ண ஏபிசிடி பேட்டர்ன் ப்ளஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் இது இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு யூடியூப்லேயே ஃப்ரீயாக அவைலபிள் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசிடி கண்டென்ட் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட ப்ரீமியம் கோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, கோர்ஸ் டீட்டெயிலுக்கான வீடியோவும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஏன்னா ஆல்ரெடி நெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாபிக்ஸ் என்னங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்களே ஓனாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. யூஸ் ஏஐ டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்டடி ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கான ட்ரேட் செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்பப்போ. ஸோ ஃபர்தராக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த ட்ரேட் செட்டப் இப்போ நம்ம எடுத்ததில் ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ஸோ அதுக்கான எம்எஸ்எஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். ஸோ அந்த எம்எஸ்எஸ் இன்டர்னல் எம்எஸ்எஸ் ஏதோ நடந்ததுனா கூட நம்ம வந்து என்ட்ரு ஆகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பாயிண்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்கேஸ் அது ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு டிபி வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபாலுக்கான 50% வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி டே ஓப்பனிங் பாயிண்ட் வரைக்கும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். ஏன்னா மேலே வேறு கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். இன்கேஸ் எனி குட் நியூஸ் வந்துச்சுன்னா ஃபர்தராக மேலே ரேலி ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இப்போ பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:30 மோர் ஓகேங்களா. ஸோ 11:30க்கு நியர் தான் உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ 11:20 நினைக்கிறேன். எஸ் 11:20 ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஈவினிங் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ அதை ஈவினிங் பார்ப்போம். இதை நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபர்தர் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் அதற்கான வீடியோ கிடச்சிடும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் லீவு ஓகேங்களா. ஸோ அதனால் ஓகே கைஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கோல்டு வந்து இப்போ ஒரு ரேலி ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. ஐ மீன் ஒரு புல் நடந்துகிட்ருக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம்ன்ட்டு தெரில ஓகேங்களா. ஃபர்தராக வந்து ஏதாவது நடக்குதான்னு பொறுத்து வந்து பார்ப்போம்.